ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. அதாவது ஒரு குரு நமக்கு வேணும். அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பலவிதமான இறை ரகசியங்கள், கால நிர்ணயங்கள், பல கோடி கர்மாக்களை கழிக்கின்ற ஆன்மீக அற்புத சக்திகளை பெறுவதற்கு ஒரு சர்க்குரு வேண்டும். ஏதோ கற்றுக்கொண்டு கொஞ்சம் கற்றுக்கொண்டு இது போரும் அது போரும் என்று சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு மிக மிக கடினமான ஒரு சர்க்குருவை பிடித்து அந்த சர்க்குருவே இவரை ஆட்கொண்டார். கலியுகத்திலே ஒரு மகானெல்லாம் நல்ல சீடரை தேடி அலைகின்றார்கள். ஒரு காலத்திலே சீடர்கள் எல்லாம் பெரியவர்களை தேடி அலைந்தார்கள், மகான்களை தேடி அலைந்தார்கள். ஆனால் கலியுகத்திலே சித்தர்களோ மகான்களோ யோகிகளோ ஒரு நல்ல சீடன் கிடைக்க மாட்டானா என்று இயங்குகின்றார்கள். அது ஒரு நமக்கு பெரிய பாக்கியம். இப்பொழுது நமது வாத்தியாருடைய குருகுல வாசத்தில் நடந்ததை தொடர்ந்து நம்ம 37 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன செஞ்சார், டேய் கோயிலுக்கு ஒன்று இஷ்டுக்குன்னு போனேன். அதாவது நம்ம சென்னை பாஷை மெட்ராஸ் பாஷையில் ஒரு நாள் என்ன செஞ்சார், டேய் ஒரு கோயிலுக்கு ஒன்று இஷ்டுக்குன்னு போகணுன்னு ஈசன் சொல்லிட்டார்டா, வாடா போகலாம். வழக்கம் போல் பெரியவர் சிறுவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வேகமாக போனார். சிறுவன் என்ன நடக்க போகுது என்று தெரியாமல், உனக்கு தெரியாதே, சின்ன குழந்தை தானே நமது வாத்தியார், சரி எல்லாம் நன்மைக்கே. ஏனென்றால் நமக்கு நடக்க போது எல்லாம் தெரிந்துட்டாக்க கதி கலங்கிவிடும். ஆகவே ஈசன் இதை நம்மிடம் இருந்து மறைப்பதும் அவர் கருணையே. இப்படி நடக்கும்போது, வேகமாக நடக்கும்போது பெரியவர் கோயில் மேலே இருக்கிற அந்த ரூஃப் இருக்கிற கூரை, கோவில் தூண்கள் தான் தாங்குதுங்க அப்படின்னு தோணலாம். நம்ம சொல்லுவோம்ல, கோவில் மேலே இருக்கிற அந்த ரூஃப் கோவில் தூண்களை தான் தாங்குதுன்னு தோணலாம். ஆனால் அப்படி இல்லைடா. ஒவ்வொரு தூண்லையும் ஒரு தேவதையோ சித்தரோ இருந்து அந்த மேல் கூரையை, அந்த ரூஃபை, அந்த மேல்தளத்தை தாங்கி இந்த இறைவனுக்கு சேவை செய்கிறாங்கடா. இதன் தெய்வீக ரகசியம். இது அதான்டா தெய்வீக ரகசியம். எப்படி தூண் போல் தாங்குறோம். சொல்லுவீங்களே, நம்ம பெரியவங்க இந்த வீட்டில் இந்த பெரியவர் இந்த வீட்டுக்கே தூண் சொல்கிறோம்ல, அது போல் ஒவ்வொரு தூணும் அந்த இறைவனுடைய திரு சன்னிதானத்தின் மேல்கூரையை தாங்குது. இது நல்லா தெரிஞ்சுக்கோ, எதிர்காலத்தில் தேவை. மிச்ச பேர்கிட்டே சொல்லடா, தேவதைகள் மட்டும் இல்லடா, இது மாதிரி தூணில் இருக்கிற நம்ம சரபேஸ்வர சாமிக்கு ரொம்ப பிடிக்கும்டாய், நரசிம்மருக்கும் தான். இப்படி இதெல்லாம் கண்ணால் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவேன். இப்படி சொல்லிக்கிட்டே ஸ்ரீ சரபேஸ்வரர் எந்த கோயில் எந்த தூணில் இருக்கின்றார், என்ன விதமான அனுகிரகங்களை செய்கிறார் என்கிற ரகசியங்களையும் சொல்லி கொட்டார். உதாரணமாக திருவண்ணாமலை ஆலயத்திலே அம்பாளுடைய சன்னதியிலும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில், இப்படி உதாரணமாக சொல்லுகின்றோம். சிதம்பரத்தில் இருக்கிற இப்படி தூணில் இருக்கிற சரபேஸ்வருக்கு அவ்வளோ சக்தி. அந்த ரகசியத்தெல்லாம் நம்ம சொன்னார். நீண்ட தூரம் நடந்துக்கிட்டு ஒரு கோவிலை 2 பேரும் சேர்ந்தாங்க. பழங்காலத்து கோவிலில் ஜனநாட்டம் எதுவுமே இல்லை. கோயிலுக்குள்ளே சிறுவனை மொல்லமாக ஈட்டுக்குன்னு உள்ளே போனார். அந்த கோவிலில் தூண்களில் இருக்கிற தேவதைகளை பற்றி, ஒவ்வொரு தூண்களை பற்றி நல்ல விளக்கமாக சொல்லிக்கிட்டே வந்தார். ஒரு தூணின் பக்கம் நின்று, இந்த தூணில் ராகினிங்கிற உத்தம தேவதை இருக்குங்கடா. ராகினி, நம்ம தூண் ராகினி டாகினி, இப்படி ராகினிங்கிற உத்தம தேவதை இருக்காங்கடா. ஆனால் சிறுவன் முகத்திலோ சந்தேகம். ஈச சித்தர் அவனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினார். என்ன, பெரியவரின் கண்கள் நெருப்பு போல ஜொலித்தன. நம்ம சொல்கிறத அந்த பையன் கேட்கலையா அப்படின்னு கூட இருக்க பாருங்க. தூணை பார்த்தா, ராகினி அம்மா, நீ இந்த தூணில் இருக்கிறத அடியன் சொன்னாலும் இந்த மக்கு மன்னாறு எல்லாம் தெரிஞ்சவன் போல நீ இங்கே இருக்கிறதையே சந்தேகப்படாமா, வெளியில் வாமா என்று சிறுவனை நடுங்க வைக்கும் குரலில் ஆவேசமாக சொன்னார். அடுத்த க்ஷணம் ஜெகஜோதியாக கண்ணை கூச வைக்கும் பேரொளியாக ஸ்ரீ ராகினி தேவி தூணை விட்டு வெளியே திருக்காட்சி கொடுத்தார். நடந்தது இது வாத்தியார் சொல்கிறோம். ஆனால் சிறுவன் இந்த திருக்காட்சியை கண்டான். இல்லை, அவன் நெடுஞ்சாங்கடையாக பெரியவர் கால் விழுந்து பெரியவர் கால்களை 2ஐயும் கட்டியாக பிடிச்சிக்கிட்டு மன்னிச்சுட்டு வாத்தியாரே மன்னிச்சுட்டு தப்ப கதறான். இப்படி பெரியவரோ விட்றா காலை விடு சொல்லி காலை உதறிவிட்டு வேகமாக நடந்து போனார். சிறுவனும் அழுது கொண்டே தொடர்ந்தான். அங்காளம்மா கோயிலும் விட்டது, வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு
உத்தரவு போட்டார். மறுநாள் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு நடுங்கிக்கிட்டே சிறுவன் குருகுலவாசத்திற்கு மறுபடியும் வீட்டுக்கும் குருகுலவாசமும் சேர்ந்து நடந்தது. இப்படி அங்காளி கோயிலுக்கு போனான். ஆனால் பெரியவர் அங்கு இல்லை. அதற்கு மறுநாளும் இல்லை. சிறுவனுக்கு பயம். வாத்தியார் ஒரே அடியாக வரவே இல்லை. என்னடாது, ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே வாத்தியார் வேணும்னு அங்காளி தேவியிடம் மன்னிச்சிடு வாத்தியாரே என்று பெரியவரிடம் வேண்டி 1008 சுற்றுகளை சுற்றிக்கிட்டே வந்தான். ஒரு மாதம் ஆச்சு. 34 சுற்று 34 சுற்று குறைந்திடோய் என்ற குரல் கேட்டது. அப்படியே ஒரு மனசுள்ள ஒரு ஆச்சரியம் பூரித்து போனான். வாத்தியாரே என்று ஓடிந்தான். ஆனால் கடமையே கண்ணான பெரியவரோ செய்கையால், அதாவது சுட்டுக்களை முடி அப்படின்னு சும்மா ஜாடையை சொல்லுவாங்களே, அப்படி சொன்னார். சிறுவனும் சுற்றுகளை முடித்துவிட்டு பெரியவரிடம் ஓடி வந்து அவர் திருவடிகளை கெட்டியாக பற்றி கட்டான். குரு மேல் பிளைண்ட் ஃபெய்த், கண்மூடித்தனமான பக்தி, அப்படியே சிக்குன்னு பிடிச்சிப்பாங்களே, அது வரணும். அப்போது தான் தெய்வீகத்தில் முன்னேற முடியுண்டோய். இதனால தான் அடியேன் ஸ்பீச்சில் குரு காக்கா வெள்ளைன்னு சொன்னால் வெள்ளை, கருப்புன்னு சொன்னால் கருப்பு தான் அப்படி சொல்லுவேன். ஏன்னா வெள்ளை காக்காவை காண்பிச்சிருக்காரு. வெள்ளை காக்காவை நமது வாத்தியாரும் பார்த்துருக்காரு. குரு நினச்சா கருப்பு காக்காவை வெள்ளையாக ஆக்க முடியும், கொதிக்கிற ஈயத்தை தயிராக ஆக்க முடியுண்டோய். பெரிய ஒரு வாத்தியார் அடியேனை நீ ரிப்பேர் பண்ணி ட்ரெயின் பண்ணார். இப்படியே தட்டி பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் டிங்கரிங் பார்த்து பண்ணார். குரு நம்ம திருத்துறாரு, கண்டிக்கிறார்னா அது நாம் நன்னா இருக்க, நாம் தெய்வீகத்தில் முன்னேற, வேறு எதுக்காகவும் இல்லை. குரு கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாத்துக்கும் பின்னாடியும் பெரிய ரீசன் இருக்குது. இப்படி நினச்சி சேவையும் தொண்டையும் விடாமல் செய்யணும். இப்படி செஞ்சாதான் கெட்டிக்காரன். குரு என்ன கட்டி, அதாவது கொஞ்சம் என்னை கடிஞ்சு பேசிட்டார், அதனால் சேவை நிறுத்திட்டேன்னு சொன்னால் அது அறிவில்லாத தனண்டா. ஓம் ஸ்ரீ இடியாப்பை சிஸ்தரை போற்றி, ஓம் ஸ்ரீ வெங்கட்ராம சிஸ்தரை போற்றி. குருவை பின்பற்றுங்கள், கண்மூடி பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாம் நன்மை நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறீர்கள். நன்மை செய்தோமா என்று நினைத்து பார்த்தால் இந்த வேண்டுதல் எண்ணம் கொஞ்சமாக மறைந்து நீங்கள் செய்வதே உங்கள் அறியாமல் நல்லதை மட்டும் செய்வீர்கள். ஆனால் நம்பிக்கை, இந்த லௌகீக வாழ்க்கை உங்களை போய் இழுக்கும். பொண்ணுக்கு, பிள்ளைக்கு, பேரனுக்கு, மாப்பிள்ளைக்கு, மருமகளுக்கு செய்யணும் என்று வேண்டிக் கொண்டு ஏமாந்து விடாதீர்கள். குரு சொன்ன வார்த்தைக்கு கோடி அர்த்தங்கள் இருக்கின்றது. தெய்வம் நேரடியாக வந்தால் கூட கலியுகத்திலே நம்புகின்றவர்கள் யாரும் இல்லை. அதனால்தான் தெய்வம் என்ற பெயரிலே கோயிலுக்கு போனோம், அபிஷேகம் பண்ணோம், சத்தம் போடாமல் வந்தோம், என் குடும்பத்தை கவுண்ட் பண்ணி என்று சொன்னவர்களெல்லாம் இப்பொழுது பெரும் சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்களே. காரணம், இந்த கலியுகத்திலே அப்படித்தான். சரியான குரு இல்லாமல் தவறான பாதையை காட்டி பாலம் இல்லாத ஆற்றை கடந்தது போல சரியான வழிகாட்டி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒவ்வொருவரின் கடமை. இதில் கண்டிப்பாக தயங்காதீர்கள். ஒரு நாள் இதற்கெல்லாம் பதில் கேட்பார்கள், கேள்வி கேட்பார்கள், பதில் சொல்ல வேண்டும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாலா அருணாச்சலா.